நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு ஈஸியான லைஃப் வேணுமா, இல்லை பிஸியான லைஃப் வேணுமா? அதாவது ரொம்ப எளிமையான வாழ்க்கை வேணுமா, பரபரப்பான வாழ்க்கை வேணுமானா, எல்லாத்துக்கும் வந்துட்டு பரபரப்பாக இருக்கும்னு நெனைப்பாங்க. ஆனா என்ன அது ரொம்ப எளிமையா இருக்குன்னு நெனைப்பாங்க. சில பேர் பார்த்தா ரொம்ப ஒரு வேலை இருக்கும். அது வேலைய வந்துட்டு அந்த வேலை கஷ்டமானதா இருக்கும். எப்போ எளிமையா முடிக்கலான்னு தான் எல்லாருமே நெனைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன எளிமையான வாழ்க்கை தான் வேணுமே தவிர, பிஸியான வாழ்க்கை வேண்டாம். பிஸியான வாழ்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, மனிதனை வந்துட்டு மனப்பதட்டத்தை ஏற்படுத்தும். பதட்டமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையாவே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம எந்த ஒரு நிலையில வந்துட்டு ரொம்ப எளிமை ஏதோ அதை சூஸ் பண்ணி போவோம். ஒருத்தர் இருக்காரு, ஒரு பொருள் வாங்கணும். எளிமையான உடை வாங்கிட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஒரு ரொம்ப ஹையா ரேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்காக நிறைய சம்பாதிக்கணும், நிறைய தேவைகள் இருக்கும். இப்போ எளிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக இருக்கிறோமோ, என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, நம்ம வாழ்க்கையில் வந்து நிம்மதி, அமைதி, பாதுகாப்பு. எந்த அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பிஸியாக இருக்கிறது தப்பு கிடையாது. அதாவது அந்த பிஸி வந்துட்டு வெளியே மக்களுக்கு காமிக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர, நம்ம வந்து ரொம்ப எளிமையா, சிம்பிளா, ஈஸியா இருக்கணும். அப்பதான் என்னன்னா வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நம்ம நம்புறது.